சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனோடு தொடர்பில் இருந்தது யார்? முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலா, டிஎஸ்பி காதர் பாஷாவா என்ற கேள்வியுடன் விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்தியுள்ளது. இதையடுத்து பொன்மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே ஆலடிப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவரின் வீட்டில் அஸ்திவாரம் அமைக்கும் பணியின் போது 6 சிலைகள் கிடைத்தன. சிலைகளை கைப்பற்றிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி காதர் பாஷா, காவலர் சுப்புராஜ் ஆகியோர் சிலை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய தீனதயாளனின் உதவியோடு சிலைகளை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குற்றச்சாட்டுக்காலான டிஎஸ்பி காதர் பாஷா கடந்த 2017 ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொன்மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பின் நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லையில் பழம்பெரும் கோயில் சிலைகள் 2007 ஆண்டு வெளிநாடுகளில் விற்கப்பட்டுள்ளதாக தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் டிஎஸ்பி காதர் பாஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து கடந்த 2019 ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தனக்கு எதிராக பொன்மாணிக்கவேல் பொய் வழக்கு போட்டிருப்பதாக காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பழவலூர் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தீனதயாளனை தப்பிக்க வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டதுடன் மட்டுமல்லாமல் அதற்கு இடைஞ்சலாக இருந்த தன்னை பழிவாங்கும் நோக்கில் பொய் வழக்கு பதிவு செய்ததாகவும், ஜாமீனில் விடுதலையான தன்னை மற்றொரு பொய் வழக்கில் சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் காதர் பாஷா குற்றம் சாட்டியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து 2023 சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. டிஐஜி அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியை விசாரணைக்கு நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின்படி டிஐஜி லவ்லி காட்டியார் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் மற்றும் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா இருவரில் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக பொன்மாணிக்கவேல் வீட்டில் 6 சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 1000 கோடிக்கு மேல கொள்ளை அடிச்சவன் தான் சுபாஷ் சந்திர கப். அவனுடைய வேலை அக்யூஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட். ஆல் தி அக்யூஸ்ட் இங்க இருக்கிற அக்யூஸ்ட், இன்டர்நேஷனல் அக்யூஸ்ட் எல்லாம் கேங் அப் ஆகுறான். கேங் அப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது சார். நான் வில்லிங்க ஜாலியா கோர்ட்டுக்கு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்குதான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் பெறும் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து டிஎஸ்பி காதர் பாஷா மற்றும் அருள்ராஜ் ஆகியோருக்கு சம்மன் அளித்து நேரில் விசாரணை செய்து இதுகுறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.